இங்கே இந்த வேலைக்காரன் கிச்சனில் சந்தோஷமாக சமைச்சிக்கிட்டு இருக்கான். அவங்க முதலாளி வந்து என்னடா இவ்வளோ ஹாப்பியாக இருக்குன்னு கேட்டால், கல்யாணம் முடிஞ்சு இங்கே வந்தவன் இப்போ தான் ஊருக்கு போகிறேன், என் பொண்டாட்டியை பார்க்க போகிறல்லன்னும் போது, அவளுக்கு எதாவது வாங்கிட்டு போறியான்னு கேட்டால், இல்லையா அவள் என்கிட்ட எந்த கிஃப்ட்டும் கேட்கலையேன்னும் போது, இல்லை அவள் கேட்காம தாண்டா இருப்பா, உன் பொண்டாட்டி தானே, நீ தாண்டா அவளுக்கு பிடிச்சதை வாங்கிட்டு போய் கொடுக்கணும், என்கிட்ட நிறையா ட்ரெஸ்ஸு புடவெல்லாம் இருக்குது, அதை எடுத்துகிட்டு வந்து அவள்கிட்ட கொடு, நகையும் வச்சுருக்கேன்னு சொல்கிறாங்க. அந்த லேடி கேட்குறாங்க, பீரோலேருந்து ஒரு பச்சை கலர் சொட்டரை எடுத்து வைக்க சொன்னேன், எடுத்து வச்சியானோடனே அதை அங்கே சோஃபாவில் தான் வச்சிருக்கேன்னு சொல்கிறான். இவங்களும் திரும்பி பார்க்குறாங்க. கொஞ்சம் நேரத்தில் அவங்க வீட்டுக்கு ஒரு பொண்ணு ஒருத்தி வரா. கதவை திறந்து அவளை வீட்டுக்குள்ளே உட்கார வைக்கிறாங்க. அந்த பொண்ணு எதுக்காக வந்திருப்பாங்கன்னா, அந்த லேடியோட ஹஸ்பண்ட் செத்துருப்பாரு, அதை விசாரிக்கிறதுக்காக வந்திருப்பாங்க. இவங்களும் சொல்கிறாங்க, எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது, கடவுள் நமக்கு இதுதான் நிர்ணயிச்சு வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த வேலைக்காரனும் வந்து அந்த பொண்ணுக்கு டீயை கொடுத்துட்டு, உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே மேடம் போட்டு வச்சிருக்கேன்னு கிச்சனுக்கு போய் மறுபடியும் ஹெட்ஃபோனை மாட்டி பாட்டு கேட்டுகிட்டே சமைக்க ஆரம்பிச்சிடறான். இந்த பொண்ணு சொல்கிறா, இதே மாதிரி பச்சை கலர் சொட்டர் எங்கள் வீட்லேயும் ஒன்று இருந்தது, பட்டன் கூட உடஞ்சி போச்சு, ரொம்ப நாளாக தேடுறேன், எங்கே போச்சுன்னே தெரியலன்னு. அப்போ அந்த லேடி சொல்கிறாங்க, என் புருஷன் கடைசியாக ஒரு டூருக்கு போயிட்டு வரும்போது இது எனக்காக வாங்கிட்டு வந்தார், நான் கூட யோசித்தேன் ஏன் எனக்காக சின்னதாக ஒரு சைஸில் வாங்கிட்டு வந்திருக்காரு, அதுவும் உடஞ்சி போனதை வாங்கிட்டு வந்திருக்காருன்னு. இந்த பொண்ணோட மூஞ்சி மாறுது. இவங்க பேசிகிட்டே இருக்கும்போது குப்பை இருக்கிற ஆள் வந்துடுறாங்க. இந்த வேலைக்காரரும் எடுத்துகிட்டு போய் குப்பையை போட்டுடுறாரு. மறுபடியும் அவங்க சொல்கிறாங்க, அவருக்கு பிடிச்சதெல்லாம் நான் செஞ்சு கொடுப்பேன், சீஸ் ஆம்லெட் பிடிக்கும்னு சொல்லி ஒரு தடவை செஞ்சு கொடுத்தேன், ஆனால் சாப்பிட்டுட்டு நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாரு, உங்கள் வீட்டுக்கு ஒரு தடவை வந்து சாப்பிட்டு வர போல இருக்குது, உங்களை பற்றி பெருமையாக பேசி அந்த பொண்ணு சூப்பராக செய்கிறா, அவன் புருஷன் ரொம்ப கொடுத்து வச்சவங்களாம் சொல்லிக்கிட்டு இருக்காருன்னும் போது இந்த பொண்ணு சொல்கிறா, அதெல்லாம் நீங்கள் மனசில் எடுத்துக்காதீங்க, உங்கள் மனசை புரிஞ்ச மாதிரி ஒரு ஆள் ஒரு நாள் வருவார்னு சொல்லி, உனக்கும் அந்த மாதிரி வந்திருப்பார்ல, நீ ஏன் என் புருஷனை சூஸ் பண்ண, நீ தேவையில்லாமல் எங்கள் வாழ்க்கையில் வந்து தான் பெரிய பிரச்சனையாக போச்சு, என்கிட்ட எரிஞ்சு விழுறவர் உங்ககிட்ட மட்டும் செல்லம் அம்மு பேபின்லாம் சொல்லி கொஞ்சிறாரு, என்கிட்ட அழகு இல்லைன்னு உங்ககிட்ட வந்துட்டாரு போல இருக்கு, அவருக்கு ஏற்ற மாதிரி நானும் மாறினேன், கடைசியில் நான் மாறினதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு பாரு, அவர் செத்தே போயிட்டாருன்னு சொல்கிறான். ஒரு டைமில் இந்த பொண்ணுக்கு இருமல் நிற்காமல் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த லேடி சொல்கிறாங்க, உனக்கு கொடுத்த பாலில் விஷத்தை கலந்துட்டேன், அதுக்கான மருந்தை நான் வச்சுருக்கேன், உனக்கு நிறையா ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிருக்கேன் என் புருஷன் கூட பேசினதை, அதை வந்து உன் புருஷனுக்கு அனுப்புன்னு உடனே இந்த பொண்ணு மாட்டேன்னு சொல்கிறா. மருந்து அப்போ தான் தருவேன்னு சொன்னதுக்கப்புறம் இந்த பொண்ணு எல்லாத்தையும் அனுப்பி விட்றான். புருஷனுக்கு கால் பண்ணுறாரு, ஆமாம் அதில் இருக்கிறதெல்லாம் உண்மைன்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் தான் அந்த லேடி சொல்கிறாங்க, உனக்கு கலந்த பாலில் விஷமே இல்லை, அதில் பியூரஸ்ட்டு பால் போட்டிருந்தோம், உனக்கு தான் பியூராக எது இருந்தாலும் பிடிக்காது, அது உனக்கு அலர்ஜி ஆகிருக்கும், வீட்டுக்கு போய் மாத்திரை போட்டு சரியாயிருந்தோடனே அந்த பொண்ணு எஞ்சி போகிறா. சொட்டரையும் எடுத்து கொடுத்து போகும்போது எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவங்க வேலைக்காரனை கூப்பிட்டு எனக்கு சீஸ் ஆம்லெட் போட்டு கொடுறான்றாங்க. அவன் போட்டு கொடுத்ததுக்கப்புறம் முதல் தடவை அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த சந்தோஷமாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க.